அனைவருக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே ஸ்ரீயாயத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2019, அதாவது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே போயிட்டு நமக்கு படிக்கக்கூடிய அந்த இது இல்லை. டிஎன்பிசி மற்றும் ரயில்வே அந்த கோச்சிங்காண்டி வந்தோம். அப்போ எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து படிக்க வரும்போது எல்லோரும் சின்ன பசங்களாக தான் இருந்தாங்க. ஆனாலும் நம்மளை போல் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எப்படி ப்ரைவேட்டில் வந்து அடிபட்டு வந்து படிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு கேங்காக ஃபாலோ பண்ணி படித்தோம். ஆனால் இப்போ அந்த கேங்கில் எல்லாருமே நல்ல கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்காங்க. நானும் கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் முடியல. திரும்ப ப்ரைவேட் ஜாப் தான் போனேன். ஆனால் அங்கே இருந்தாலுமே நான் எழுதிட்டு தான் இருந்தேன். எக்ஸாம் ஒவ்வொன்றா எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன். எதுவுமே பார்க்க மாட்டேன். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 அண்டு நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தேன். அதனால் இன்ஜினியரிங் வைஸாக எல்லா எக்ஸாமும் எழுதுவேன். ஏன்னா இங்கே படித்தது ஜிகே எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததுனால நான் ஒரு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கிடச்சி ஒரு 6 மாதம் ஆகுது. இங்கே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பஞ்சாயத்தில் ஓவர்சீராக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸ்ரீயாத்யா கோச்சிங் சென்டருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து